ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாண்டியன் கிளம்பி போறாங்க. உடனே அங்க சக்திவேல் வந்து கிண்டல் பண்ணி பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, பொண்ணு வந்து அவமானப்பட்டதுனால இப்போ அப்பா வந்து தூக்கு போட்டு செத்துட்டாங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஏகப்பட்ட இடத்துல நடக்குது. ஆனா இந்த விஷயம் வந்து சிலருக்கெல்லாம் அது பொருந்தவே மாட்டேங்குதே நல்லா சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா பழனி கோவப்பட்டு, இப்படி எதுக்காக பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு இருக்க மாட்டீங்களா நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்க பாண்டியன் வந்து, பழனி நீ வா, அவங்க பேசினா பேசிட்டு போட்டோம், பேசுறதுனால வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அங்க இருந்து போறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்மளுடைய முத்துவேலை பார்த்ததுமே சக்திவேல் அமைதியாடுறாங்க. சக்திவேல் அமைதியானதுமே எதுவுமே பேச முடியாம அங்க இருந்து சக்திவேல வந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததான் நம்மளுடைய ரொம்பவே வருத்தத்துல வந்து கோமதி இருக்காங்க. இப்போ வந்து நம்ம கோமதி கிட்ட வந்து, அரசி அம்மா நான் என்ன சொல்றேன்றத கேளுன்னு சொல்றாங்க. எதுக்காக கேட்கணும், ஏன் கேட்கணும் நல்லா சொல்லி கோமதி கோவப்படுறாங்க. இல்ல என்ன சொல்ல வரன்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த முடிவுனாலும் எடுனாலும் சொல்லி சொன்னதோ இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்காங்க. நான் இப்பவே போறேன், என் முத்துவேல் அண்ணன் கிட்ட போயிட்டு பேச போறேன், அவர் இதுக்கு என்ன பதில் என்ன எது சொல்றாருன்றத நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. நேரா போயிட்டு முத்துவேல் அண்ணன் சொல்லி கூப்பிட்டதோ உடனே அங்க சக்திவேல் வந்து, ஏய் ஓடுகாலி கழுத, நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நான் உன்கிட்ட பேச வரல, ஏன் முத்துவேல் அண்ணன் கிட்ட பேச வந்திருக்கேன், ஏன் அண்ணெல்லாம் உன்கிட்ட பேச மாட்டாரு, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பி போன்னு சொல்லிட்டு சக்திவேல் சொன்னதும் உடனே முத்துவேல் வந்து, இருடா அவ என்னதான் சொல்ல வரன்றத பார்க்கலாம், என்ன சொல்ற சொல்லுன்னு சொல்லி கேட்டதும், இங்க பாருங்க, ஏன் பொண்ணால இனி குமாருக்கு எந்த பிரச்சனையும் வராது, உன் குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராது, அதே மாதிரிதான் இதுவும் இருக்குன்னு நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே முத்துவேல் வந்து, உன் பொண்ணால உன் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்ன மாதிரியே இவனாலையும் இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் வந்து உனக்கு கொடுக்குறேன், சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி முத்துவேல் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இதை நினைச்சு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க சக்திவேல். அதோட இந்த எபிசோட முடிச்சிரு.